நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா ரவி தேஜாவும் ஃபைனலா கம்பேக் கொடுத்துட்டாரு இருமுடி மூலியமா. ரவி தேஜாக்கு கடைசியா வந்த ஒரு 5-6 படம் எல்லாமே ரொம்ப ரொட்டீன் ஸ்டோரி லைனை வச்சு கிளீஷேவான கமர்ஷியல் எலமெண்ட்டை டெலிவர் பண்ணதுனாலேயே எதுவுமே சரியா ஓடவே இல்லை. ஆனா இப்போ இருமுடி படத்துல அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல படமா அவருக்கு டெலிவர் ஆயிருக்கு. உண்மையாலே சொல்றேன், இந்த இருமுடி படம் எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ரவி தேஜா இந்த படத்துல 41 நாள் மாலை போடுற அந்த நாளை தவிர்த்து மிச்ச எல்லா நாளும் ரெகுலரா குடிக்கிற ஒரு ஆல்கஹாலிக்கா வருவாரு. அப்படி இருந்தாலும் அவரோட பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அந்த ஒரு கேரக்டருக்கு செம்ம ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்திருந்தாங்க, அதையும் நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கன்வீனியன்ட்டா எழுதிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அப்பெல்லாம் ஏடா நடந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா கமர்ஷியல் ட்ரோப்ல போறதுனால ரொம்ப கன்வீனியன்ட்டா எழுதுனதுனாலே இன்னும் கூட நல்லா உட்கார வேண்டிய சீன் கூட கொஞ்சம் அங்க பிளாட்டரா போயிடுச்சு. ஆமாண்டா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துச்சுன்னு தோண வச்சுது. வில்லன் காஸ்டிங் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஆளா போட்டிருக்கலாம், நோன் ஃபேஸா போடாம. அதனாலேயே ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சாங்க. அண்ட் எமோஷனல் சீன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நான் நினைச்சு பார்த்ததோட சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ரவி தேஜாக்கு பொண்ணா நடிச்ச அந்த நட்சத்திரன்ற அந்த குழந்தை உண்மையாலே ரொம்ப நல்லா நடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த படத்து மேல நிறைய பேருக்கு எக்ஸைட்மெண்ட் வந்ததுக்கு காரணமே மல்லப்பூல பல்லக்கின்ற அந்த ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு தியேட்டர்ல வரும்போது எல்லாருமே ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த பாட்டோட டிஜே வெர்ஷனும் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. செம பிளேஸ்மெண்ட். ஜிவி பிரகாஷ் சூப்பரான ஒரு ஒர்க்கை டெலிவர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட டைரக்டர் சிவா நிர்வாணா படத்தை ரொம்ப நேச்சுரலா அழகான லொகேஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி சூப்பரா எடுத்திருந்தாரு. உண்மையாலே இது ஒரு நல்ல படம். டைம் இருந்துச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.